கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து பாராட்டிட்டு வரான். நடிக்கிறவன் பார்க்க போய் செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான். நாட்டை பாதுகாக்க பார்டர் நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல. 10 ரூபாய். இது ஒரு கூட்டம், இது ஒரு நாடு. நாட்டு எல்லையில நின்று நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று போராடி செத்து வரான்டா ராணுவ வீரன். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தான்? எவ்வளவு கொடுத்தான்? குடிச்சு செத்தான். கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி அரசு காசு கொடுக்குறான். உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தருங்க அரசு வேலை. என்ன பேரு? விடுதலை போராட்ட வீரன். பைத்தியக்கார. மீன் பிடிக்க உரிமை இல்லடா நமக்கு கடல்ல. இந்த கடல் யாருதுன்னு தெரியுமாடா உனக்கு? வரலாறு தெரியுமா உனக்கு? சோழன் லேக்கடா. வரலாற்றுல பேரு சோழன் ஏரியது. இவன் தாண்டா இப்ப இந்து மகா சமுத்திரம் அந்த சமுத்திரம் பேர் இவன் வைக்கிறான். அன்னைக்கு சோழன் லேக்கடா போய் பாரா ஹிஸ்டரிய புரட்டுற. படகு ஓட்டி அவனுக்கு கப்பல் ஓட்டி விளையாடி இருக்க அரசந்திர சோழன். அவன் இடம்டா நம்ம கடல்ற. இன்னைக்கு கடலை என் பிள்ளை மீன் பிடிக்க போக முடியாதா? நில விவசாயம் மாதிரி நீர் விவசாயம் செய்ய முடியுதா? மனித உயிர்களின் உணவு தேவையில 33 விழுக்காடு கடல் உணவு தான் நிறைவேற்றுது. வைக்க முடியுதா? சுட்டு வீழ்த்துறாங்கடா. கேட்கிறாரா அரசு? உன் காங்கிரஸ் அரசு கேட்கிறா? என்னைக்காவது நீ பார்த்திருக்கியாடா? பிரபாகரன் மகன் தமிழீழத்துல தன் படையோட நிற்கும் போது தொட்டானா சிங்களம் ஒரு மீனவனை? தொட்டானா? மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு பயிற்சி கொடுத்தவன்டா காங்கிரஸ். சுட்டுக் கொள்றவனுக்கு ராணுவ உதவியும் பணம் கொடுத்தவன்டா பிஜேபி. சொந்த நாட்டு மக்களை கொள்றவனுக்கு அவன் அது பண உதவி கொடுப்பானாடா? அவனோட நட்பு பாராட்டுவானாடா? 840 850 மீனவனை கொண்டவனுக்கு என் நாட்டு குடிமகனை கொண்டுட்டு நீ என்னோட இப்படி நண்பன் எவனா செய்வானா? எந்த நாடு செய். அதை சைத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு மறுபடியும் ஓட்ட போடுறியே. என்ன கூட்டணி? என்ன கூட்டம்?